Adobe Photoshop CC2022 புதுசாக அறிமுகப்படுத்தியிருக்கக்கூடிய லேண்ட்ஸ்கேப் மிக்சர் அப்படின்ற வசதியை எங்கே எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்குறோம். நான் இங்கே ஒரு டாக்குமெண்ட் எடுத்து வச்சுருக்கேன். ஃபில்டர் மெனு போய்க்கிறேன். ஃபில்டர் மெனுவில் நியூரல் ஃபில்டரை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். நியூரல் ஃபில்டரை செலக்ட் பண்ண உடனே நியூரல் ஃபில்டரில் இங்கே லேண்ட்ஸ்கேப் மிக்சர் அப்படின்ற ஒரு புதிய வசதியை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இப்போ நான் இதை எனேபிள் பண்ணிக்கிறேன். எனேபிள் பண்ணதையும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ப்ரீசெட்ஸ் கஸ்டம் அப்படின்னு ரெண்டு வகையான வசதிகள் நமக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே ப்ரீசெட்ஸ் அப்படின்ற இடத்துல டிஃபால்ட்டாக சில ப்ரீசெட்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஐஸ் மலை இருக்கிற மாதிரியான ஒரு ப்ரீசெட்டும், அதே போல் சன்செட் சன்ரைஸ் மாதிரியான ஒரு ப்ரீசெட்டும், அதே போல் புல்வெளி இருக்கிற மாதிரி சூரிய உதயம் இருக்கிற மாதிரியான நிறைய ப்ரீசெட்டுகள் இருக்குது. பாலைவனம் மாதிரியான ப்ரீசெட்டுகளும் இதில் நிறைய இருக்குது. இப்போ நான் இங்கே ஃபஸ்ட் இருக்கக்கூடிய இந்த பனி சூழ்ந்திருக்கக்கூடிய மாதிரியான ஒரு தோற்றம் அளிக்கக்கூடிய இந்த ப்ரீசெட்டை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனேயே இங்கே ப்ராசஸிங் ஆன் டிவைஸ் அப்படின்ற ஒரு வார்னிங் மெசேஜ் நமக்கு இங்கே வந்திருக்கு. இப்போ இந்த படத்தில் இந்த ப்ரீசெட் அப்ளை ஆக இருக்குது. இப்போது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அண்டார்டிகாவில் இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் இங்கே நமக்கு கிடச்சிருக்கு. அண்டார்டிகா பகுதியில் எப்படி பனி சூழ்ந்திருக்குமோ அதுபோல் ஒரு தோற்றம் தான் நமக்கு இங்கே புல்வெளிகள் மரங்கள் இங்கே எல்லாத்துலேயுமே இங்கே ஒரு தோற்றம் நமக்கு கிடச்சிருக்கு. அதே போல் அடுத்து இருக்கக்கூடிய ஒரு பாலைவனம் மாதிரியான ஒரு பகுதியை நம்ம கிளிக் பண்ணலாம். இந்த ப்ரீசெட்டை கிளிக் பண்ண உடனே எப்படி இது தோற்றம் அளிக்குதுன்றது பார்க்கலாம். அடோபி சென்சை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொழில்நுட்பம் ரொம்ப அற்புதமாக இந்த ப்ரீசெட்டை கையாளுது. அதே போல் இப்போது இந்த பாலைவனம் மாதிரி இருக்கக்கூடிய இந்த ப்ரீசெட்டை பயன்படுத்தி நம்முடைய படத்தில் ஒரு தோற்றத்தை உருவாக்கியிருக்கு. இதுவும் பார்க்க அழகாக இருக்கும். சில படங்களுக்கு இது நல்லா இருக்கும், சில படங்களுக்கு அது சரியாக பொருந்தாமலும் போகலாம். இங்கே இருக்கக்கூடிய சன்செட் மாதிரியான ப்ரீசெட்டை நம்ம கிளிக் பண்ணி பார்க்கலாம். இது கிட்டத்தட்ட சரியாக இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் இருக்குது. இது போக கீழே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல சில வசதிகள் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இருக்குது ஸ்ட்ரென்த் அப்படின்ற வசதி. அதாவது இந்த ப்ரீசெட்டுடைய ஸ்ட்ரென்த், அதாவது ஃபோட்டோஷாப்பை பொறுத்த வரைக்கும் ஒப்பாசிட்டி ஃபில் அப்படின்ற மாதிரியான சில வசதிகள் லேயர் பேனலில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரியான ஒரு வசதி தான் இது. ஸ்ட்ரென்த் அப்படின்றத நாம் இப்போது ஒரு 50 அப்படின்ற அளவில் வச்சுக்கலாம். 50 அப்படின்னு வைக்கும்போது இதில் சரி பாதியாக நமக்கு அப்ளை ஆகிருக்கும். இப்போது முதல்ல நம்ம பண்ணதுக்கும் இப்போ பண்ணதுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு வித்தியாசம் மாறி இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதே போல் இங்கே சன்செட் அப்படின்ற ஒரு வசதி இருக்குது. இதை நான் 100ல் வச்சுக்கிறேன். இப்போது ஒரு மாலை நேரத்தில் சன்செட் ஆகிற மாதிரியான ஒரு தோற்றத்தை நமக்கு கிடச்சிருக்கு. அதே போல் இந்த இடத்துல பருவநிலைகளை குறிக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸ்ப்ரிங், சம்மர், ஆட்டம், அதே போல் வின்டர், இது போல் பருவநிலைகளை குறிக்கிற மாதிரியான ஒரு வசதிகள் கொடுத்துருக்காங்க. இப்போது நான் சன்செட்டை நான் ரீசெட் பண்ணிக்கிறேன். அடுத்தது ஸ்ப்ரிங் அப்படின்றத நான் இங்கே கொடுத்துக்கிறேன். ஸோ இது ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு விதமான வேலை செய்யும். இது இதில் பெரிய அளவில் நமக்கு எந்த மாற்றங்களும் நடக்கலை. அடுத்தது சம்மரை நம்ம கொடுக்கலாம். சம்மர் அப்படிங்கிறது வெயில் காலம் அப்படின்றது நமக்கு தெரியும். வெயில் காலத்தில் நம்ம கொஞ்சம் வாமான ஒரு டோன் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான தோற்றம் அளிக்குது அப்படின்றது நம்ம பார்க்கலாம். இது இந்த டாக்குமெண்ட்டில் இருக்கக்கூடிய டீட்டெயிலை அடிப்படையாக வச்சுக்கிட்டு தான் நமக்கு இங்கே நாம் செய்யக்கூடிய மாற்றங்கள் எல்லாமே நமக்கு இங்கே ஒரு அவுட்புட்டாக கிடைக்கிது. ஸோ சில படங்களுக்கு அது சரியாக அமையும், சில படங்களுக்கு ஒரு சரியான ரிசல்ட் கிடைக்காது. நாம் இங்கே பயன்படுத்தக்கூடிய படங்களை பொறுத்து நமக்கு சரியான ஒரு அவுட்புட் நமக்கு இங்கே கிடைக்கும். இதுபோல் இந்த ப்ரீசெட் வசதிகளை பயன்படுத்தி நமக்கு தேவையான ஒரு ஃபீலை நம்ம இங்கே உருவாக்கிக்க முடியும். அதே போல் கீழே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெசர்வ் சப்ஜெக்ட் அப்படின்ற ஒரு வசதி இருக்குது. இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இதை கிளிக் பண்ண உடனேயே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஹார்மோனைஸ் சப்ஜெக்ட் அப்படின்ற ஒரு வசதி இருக்குது. இப்போது இந்த ஹார்மோனைஸ் சப்ஜெக்ட் அப்படின்றது ஏற்கனவே ஹார்மோனைசேஷன் அப்படின்ற ஒரு வசதியை இங்கே கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே இதற்கான வீடியோ நான் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க தயவு செஞ்சு அதை பாருங்கள். இப்போது இந்த ப்ரெசர்வ் சப்ஜெக்ட் அப்படின்ற வசதியை நம்ம எனேபிள் பண்ண உடனேயே இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரிஜினல் டீட்டெயில் பெரிய அளவில் நமக்கு மாற்றம் ஆகலை. இதே ப்ரெசர்வ் சப்ஜெக்டை நான் டிசேபிள் பண்ணிடுறேன். டிசேபிள் பண்ணோடனே இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஒரிஜினல் சப்ஜெக்ட் மாற்றங்கள் அடையிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா அதனுடைய ஒரிஜினல் தன்மை எல்லாமே போயிடும். அப்போ ப்ரெசர்வ் சப்ஜெக்ட் அப்படின்றது நமக்கு படத்தில் இருக்கக்கூடிய ஒரிஜினல் தன்மை ரொம்பவும் மாற்றம் அடையாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த ப்ரெசர்வ் சப்ஜெக்ட் அப்படின்ற வசதியை நம்ம பயன்படுத்திக்கிறோம். அதே போல் ஹார்மோனைஸ் சப்ஜெக்ட் அப்படின்ற ஒரு வசதி இருக்குது. இப்போ இந்த ஹார்மோனைஸ் சப்ஜெக்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நான் இந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்டுக்கும் நாம் அப்ளை பண்ணியிருக்கக்கூடிய இந்த ப்ரீசெட்டுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா
ஒரே மாதிரியான கலர் டோன் முடிஞ்ச அளவுக்கு எப்படி கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு அதை வந்து ப்ராசஸ் பண்ணி கொடுக்குது. ஈவனாக இருக்கிற மாதிரியான ஒரு கலர் மேட்சிங் கலர் அப்படின்ற ஒரு வீடியோ ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம். அந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹார்மோனைஸ் சப்ஜெக்ட் எப்படி வேலை செய்யுது அப்படின்றது உங்களுக்கு இன்னும் விரிவாக புரியும். ஸோ அதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரிசர்வ் சப்ஜெக்ட் ஆகட்டும் ஹார்மோனைஸ் சப்ஜெக்ட் ஆகட்டும் நமக்கு ஒரு சரியான ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கல. ஸோ அதனால் அதை நான் டிசேபிள் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ப்ரீசெட் மட்டும்தான் இருக்கா, இல்லை வேறு வகையில் எப்படி இதெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா இந்த இடத்துல கஸ்டம் அப்படின்ற ஒரு வசதி இருக்குது. இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இங்கே கிளிக் பண்ண உடனே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா லேண்ட்ஸ்கேப் ஸ்டைல் அப்படின்ற ஒரு வசதி இருக்குது. இங்கே லேண்ட்ஸ்கேப் ஸ்டைலுன்ற இடத்துல ஆல்ரெடி ப்ரீசெட் இருக்குது. இப்போ கஸ்டமில் இந்த இடத்துல செலக்ட் ஆன் இமேஜ்னு இருக்குது. இப்போ நான் இங்கே கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் ஆன் இமேஜ் ஃப்ரம் கம்ப்யூட்டர் அப்படின்றது டிக் ஆகிருக்கு. இப்போ மேலே பார்த்தீங்க அப்படின்னா உமன் அப்படின்ற ஒரு பேர் இருக்குது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம 2 டாக்குமெண்ட் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நான் வந்து இதுக்கு கேன்சல் கொடுத்துக்கிறேன். இங்கே ஏற்கனவே ஒரு டாக்குமெண்ட் எடுத்து வச்சுருக்கேன். இந்த டாக்குமெண்ட்டில் வந்து நான் கேரக்டருக்கு மட்டும் மாஸ்கிங் பண்ணி நான் இங்கே தனியாக வச்சுருக்கேன். இப்போது இந்த டாக்குமெண்ட்டில் தான் நாம் வந்து லேண்ட்ஸ்கேப் மிக்சரை பயன்படுத்த இருக்கோம். ஆக 2 டாக்குமெண்ட் வந்து நம்ம இங்கே ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். இப்போது இந்த லேண்ட்ஸ்கேப்பை நான் செலக்ட் பண்ணிக்கிட்டு இப்போ திரும்பவும் ஃபில்டர் மெனு நியூரல் ஃபில்டரை நான் எடுத்துக்கிறேன். இப்போது லேண்ட்ஸ்கேப் மிக்சரை எனேபிள் பண்ணிக்கலாம். எனேபிள் பண்ணிக்கிட்டு இப்போது கஸ்டமை கிளிக் பண்ணிக்கலாம். கஸ்டம் கிளிக் பண்ணிக்கிட்டு இங்கே உமன் அப்படின்னு ஏற்கனவே இங்கே ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கக்கூடிய டாக்குமெண்ட்டுடைய பேர் தான் இங்கே இருக்குது. இதே போல் நீங்கள் எவ்வளோ டாக்குமெண்ட் ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த டாக்குமெண்ட்டுடைய நேம் எல்லாமே இங்கே லிஸ்ட் முறையில் வந்துடும். இதில் நமக்கு எது தேவையோ நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ உமன் அப்படின்றத நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே உமன்றதை செலக்ட் பண்ணோடனே இங்கே ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணி வச்சுருக்க டாக்குமெண்ட் இப்போ ப்ரீசெட்டாக நமக்கு இங்கே மாறிடுச்சு. மாறி இப்போ இங்கே ப்ராசஸிங் ஆன் டிவைஸ் அப்படின்றது நமக்கு ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு. இப்போது இங்கே இருக்கக்கூடிய இந்த படத்தில் இருக்கக்கூடிய கலர்களை அடிப்படையாக வச்சு இங்கே நமக்கு ஒரு எஃபெக்ட் வந்து நமக்கு இங்கே கொடுத்துருக்கு. இது போக வேறு எப்படியெல்லாம் இதை பயன்படுத்தலாம் அப்படின்னா இங்கே பக்கத்தில் ஒரு ஃபோல்டர் இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கிறேன். இதை கிளிக் பண்ண உடனே நமக்கு வந்து நம்மளுடைய கம்ப்யூட்டருடைய ப்ரௌசர் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிஎன்ஜி அப்படின்ற ஒரு வசதி இருக்குது. அங்கே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஜேபிஜி ஜேபக் ஜேபிஜி அப்படின்ற ஒரு 3 விதமான வசதிகள் வந்துருக்கு. இப்போ இந்த 3 ஃபார்மேட்டில் இருக்கக்கூடிய படங்களையும் நீங்கள் வந்து இங்கே ப்ரீசெட்டாக பயன்படுத்திக்கலாம். இப்போ நான் ஜேபக்கை நான் கிளிக் பண்ணுறேன். ஜேபக் அப்படின்றதுல ஒரே ஒரு படம் தான் இருக்குது. திரும்பவும் ஜேபிஜின்றதை கிளிக் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரௌசரில் இருக்கக்கூடிய எல்லா படங்களுமே நமக்கு இங்கே தெரியுது. ஆக இங்கே இந்த நமக்கு லேண்ட்ஸ்கேப் மிக்சரில் ஏற்கனவே இருக்கக்கூடிய ப்ரீசெட்டோட பிஎன்ஜி ஜேபக் ஜேபிஜி ஃபார்மேட்டில் இருக்கக்கூடிய எந்த படத்தை வேணாலும் நாம் ஒரு ப்ரீசெட்டாக மாற்றி இங்கே பயன்படுத்திக்க முடியும். இப்போது நான் ஒரு படத்தை வந்து ஒரு ப்ரீசெட் எடுத்துக்கிறேன். இங்கே இருக்கக்கூடிய ஒரு படத்தை நான் கிளிக் பண்ணிக்கிட்டு யூஸ் திஸ் இமேஜ் அப்படின்ற இந்த வசதியை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணோடனே இங்கே நமக்கு ப்ரிவ்யூ காமிக்குது. இது வந்து இப்போ நமக்கு ப்ரீசெட்டாக கன்வெர்ட் ஆகிட்டுருக்கு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ப்ராசஸிங் ஆன் டிவைஸ் அப்படின்ற ஒரு மெசேஜ் வந்து நமக்கு வந்திருக்கு. இப்போ ரொம்ப சூப்பராக இங்கே என்ன கலர் இருக்கோ அந்த மாதிரியான ஒரு கலர் வந்து நமக்கு இங்கே அப்ளை ஆகிருக்கு. இப்போது இந்த ஸ்ட்ரென்த்தை வந்து நான் 50 வச்சுக்கிறேன். அற்புதமான ஒரு ரிசல்ட் வந்து கிடச்சிருக்கு. இப்போ வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே புரியும் இங்கே என்னென்ன மாதிரியான படங்களை நம்ம ப்ரீசெட்டாக பயன்படுத்துகிறோமோ அதுக்கு தகுந்தது மாதிரியான ஒரு ரிசல்ட் வந்து இங்கே கிடைக்கும் அப்படின்றது நமக்கு புரியுது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், கீழே வந்துட்டு இப்போ வின்டரை கொஞ்சம் அதிகப்படுத்துகிறேன். வின்டர் அதிகப்படுத்தினா என்னாகும், ப்ளூ டோன் வந்து அதிகமாக இருக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ பாருங்கள் ஸ்கை இருக்கக்கூடிய டீட்டெயில் எல்லாமே நமக்கு பர்ஃபெக்டாக வந்திருக்கு. வின்டர் அப்படின்றது குளிர்காலம். குளிர்காலம் அப்படின்றது மேக்ஸிமம் வந்து ஒரு கூலான ஒரு டோன் இருக்கும். ஸோ இங்கே வானம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு அழகான ஒரு தோற்றம் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ நான் வின்டரை நான் 0ல் வச்சுக்கிறேன். இப்போ வந்து நான் ஆட்டமை நான் வந்து அதிகப்படுத்திக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இது ஒரு தோற்றம் கொடுக்குது. அடுத்தது ஸ்ப்ரிங்கை வந்து நான் அதிகப்படுத்திக்கிறேன். இது ஒரு வகையில் தோற்றம் தெரியுது. ஏற்கனவே இந்த வசதிகளை வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஒவ்வொரு படத்துக்கும் சரியான ப்ரீசெட்டை நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரான ஒரு ரிசல்ட் வந்து உங்களுக்கு அவுட்புட்டாக கிடைக்கும். திரும்பவும் நான் ஃபோல்டரை கிளிக் பண்ணிக்கிறேன். இங்கே திரும்பவும் ஜேபிஜியை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஜேபிஜியை செலக்ட் பண்ணிக்கிட்டு இப்போ இங்கே இருக்கக்கூடிய வேறொரு விதமான ஒரு படத்தை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் படத்தை நான் வந்து செலக்ட் பண்ணி பார்க்குறேன். பிளாக் அண்ட் ஒயிட் படம் இது எப்படி ப்ராசஸ் ஆகுதுன்றதை நாம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள் ரொம்ப அற்புதமான ஒரு ஃபீலை வந்து இங்கே கொடுத்துருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஸ்ப்ரிங்கை கம்மி பண்ணிக்கிட்டு இப்போ நான் சம்மர் அதிகப்படுத்துகிறேன். இது ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ஃபீல் வந்து நமக்கு கொடுத்துருக்கு. இன்னுமே இதனுடைய ஸ்ட்ரென்த்தை நான் அதிகப்படுத்துகிறேன். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்.
இப்போது ரொம்பவும் ஒரு இருட்டான நேரத்தில் எடுத்த மாதிரியான ஒரு தோட்டம் இருக்குது. அப்போது ஸ்ட்ரென்த்தை நமக்கு தேவையான அளவில் நாம் இங்கே பயன்படுத்திக்கணும். இப்போ இங்கே இருக்கக்கூடிய வசதிகள் வந்து வியூவர்ஸுக்கு வந்து கண்டிப்பாக புரியும். இது எப்படி பயன்படுத்தணும், தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படி இதை கஸ்டமைஸ் பண்ணிக்கணும் அப்படின்றது இப்போ உங்களுக்கு இதை பார்க்கும்போது புரிஞ்சிருக்கும். ஒரு சில் அவுட் மாதிரியான ஒரு படம் வந்து ஒரு சாயந்தர நேரத்தில் எடுத்த மாதிரியான ஒரு தோற்றம் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு எஃபெக்ட் வந்திருக்கு. ஓகே, இப்போது இதனுடைய அவுட்புட் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே கீழே பார்த்தீங்க அப்படின்னா அவுட்புட் அப்படின்ற இடத்துல நியூ லேயர்னு இருக்குது. அதே போல் கரண்ட் லேயர், நியூ லேயர், மாஸ்க், ஸ்மார்ட் ஃபில்டர், நியூ டாக்குமெண்ட், இப்படி பல வசதிகள் இருக்குது. இப்போ டிஃபால்ட்டாக நியூ லேயரில் இருக்குது. நான் இப்போ ஓகே அப்படின்றத கொடுத்துக்கிறேன். இப்போது இது ஒரிஜினல் நியூரல் ஃபில்டரில் இருக்கக்கூடிய லேண்ட்ஸ்கேப் மிக்சரை பயன்படுத்தி நாம் ஒரு செயற்கையாக உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு படம். இந்த வகையில் சரியான ப்ரீசெட்டை தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அமேசிங்கான ரிசல்ட் வந்து இதில் கிடைக்கும். இப்போ நான் இதை வந்து டெலீட் பண்ணிக்கிறேன். டிஜிட்டல் இமேஜிங் தொழில்நுட்பத்தில் ஒவ்வொரு நாளும் புது புது வசதிகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதை சரியான இடத்துல சரியான வகையில் பயன்படுத்தும் போது நமக்கு பிரமிக்கத்தக்க வகையில் வந்து ஒரு நல்ல ரிசல்ட் வந்து நமக்கு இங்கே கிடைக்கும். ஸோ நான் வந்து இப்போது இந்த படத்தில் ஒரு நியூரல் ஃபில்டரில் இருக்கக்கூடிய லேண்ட்ஸ்கேப் மிக்சரை பயன்படுத்தி ஒரு செயற்கையான ஒரு காட்சியை எப்படி உருவாக்குறது அப்படின்றத நாம் இப்போ பார்க்கலாம். இப்போ நான் இங்கே ஒரு டாக்குமெண்ட் எடுத்து வச்சுருக்கேன். இந்த டாக்குமெண்ட்டில் நான் ஃபில்டர் மெனுவில் நியூரல் ஃபில்டரை கிளிக் பண்ணிக்கிறேன். நியூரல் ஃபில்டரை கிளிக் பண்ணிக்கிட்டு லேண்ட்ஸ்கேப் மிக்சரை எனேபிள் பண்ணிக்கிறேன். எனேபிள் பண்ணிக்கிட்டு இங்கே ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய இந்த பனிக்கட்டி சூழ்ந்திருக்க மாதிரியான இந்த ப்ரீசெட், ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ப்ரீசெட்டையை நான் தேர்ந்தெடுத்துக்கிறேன். இப்போ ப்ராசஸிங் ஆகிட்டுருக்கு. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரிஜினல் படம் மாதிரியே இங்கே நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், நியூ லேயர் அப்படின்றது அவுட்புட்டில் இருக்குது. இப்போ நான் ஓகே அப்படின்னு கொடுத்துட்றேன். இது ஒரிஜினல். இது நியூரல் ஃபில்டர் மூலமாக நாம் ஒரு செயற்கையான ஒரு தோற்றத்தை உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு படம். இப்போது இதில் ரொம்பவும் கொஞ்சம் ஒரு பிரைட்டாக இருக்கிற மாதிரியான ஒரு தோட்டம் இருக்குது. ஸோ நான் வந்து லெவல்ஸ் எடுத்துக்கிறேன். லெவல்ஸ் எடுத்துக்கிட்டு நான் கொஞ்சமாக அதை ஷேடோஸை அதிகப்படுத்திக்கிறேன். இப்போ நான் ஓகேன்னு கொடுத்துக்கிறேன். இப்போது இந்த உமன் அப்படின்ற இந்த டாக்குமெண்ட்டில் ஏற்கனவே நான் வந்து மாஸ்க் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கேரக்டருக்கு மட்டும் நான் அதை அப்படியே ட்ராக் பண்ணிக்கிறேங்க. இதை நான் எனக்கு தேவையான வகையில் அதனுடைய ஹைட்டை எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த ரெண்டு லேயருக்கும் கலர் வித்தியாசங்கள் இருக்குது. இதை வந்து நம்ம சரி பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், கீழே இருக்கக்கூடிய இந்த பேக்ரவுண்ட் லேயரை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிக்கிட்டு ஃபில்டரில் பிளரை எடுத்துக்கிறேன். பிளரில் கேர்சன் பிளரை நான் எடுத்துக்கிறேன். கேர்சன் பிளரை எடுத்துக்கிட்டு இப்போ நான் கொஞ்சமாக பிளர் பண்ணிக்கிறேன். ரொம்பவும் பிளர் அதிகமாக பண்ணாமல் ஓரளவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காட்சிகளோட அமைப்பு வந்து நமக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக தெரிகிற மாதிரியான ஒரு அளவுக்கு நான் வந்து பிளர் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் ஒரு 23 அந்த ரேஞ்சில் வந்து நான் கேர்சன் பிளர் வச்சுக்கிட்டு நான் ஓகே அப்படின்னு கொடுத்துட்றேன். இப்போது இந்த கேரக்டருக்குடைய லேயருக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய லேயருக்கும் நம்ம இப்போ கலர் மேட்ச் பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை எடுத்துக்கிறேன். அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை ஃபோட்டோ ஃபில்டரை நான் எடுத்துக்கிறேன். ஃபோட்டோ ஃபில்டரை எடுத்துக்கிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ மாஸ்க் செலக்ட் ஆகிருக்கு. இப்போ நான் இங்கே கிளிக் பண்ணிக்கிறேன். இங்கே கிளிக் பண்ணிக்கிட்டு இப்போ நான் இங்கே இருக்கக்கூடிய இந்த கலர் ஸ்வாட்சஸை கிளிக் பண்ணுறேன். இப்போ கலர் பிக்கர் நமக்கு வந்துடுச்சு. இப்போ ஐ ட்ராப்பர் டூல் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இங்கே கலர் பிக்கர் வந்த உடனே ஐ ட்ராப்பர் வந்துடும். இப்போ நான் இந்த இடத்துல கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே அடுத்த செகண்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இந்த பேக்ரவுண்டுக்கு தகுந்த மாதிரியான கிட்டத்தட்ட ஒரு சரியான ஒரு ப்ளூ வந்து நமக்கு இங்கே கிடச்சிருக்கு. இப்போ நம்ம மேனுவலாக அந்த கலரை வந்து ஃபிக்ஸ் பண்ண பார்க்கலாம். ஸோ இந்த அளவில் வச்சுக்கிட்டு நான் ஓகே கொடுத்துக்கிட்டு இங்கே இதனுடைய டென்சிட்டி அடர்த்தியை வந்து நம்ம அதிகப்படுத்தலாம். இப்போது நான் இந்த அளவில் வச்சுக்கிறேன். இப்போது இந்த கேரக்டரும் பேக்ரவுண்டை மட்டும்தான் நான் வந்து ஜட்ஜ் பண்ணிக்கிறேன், அதாவது இதுக்கு சரியாக இருக்கா அப்படின்னு. இப்போ இங்கே சேஞ்ச் பண்ணும்போது என்ன ஆகணும், பேக்ரவுண்டும் சேர்ந்து தான் நமக்கு கலர் மாறும். இப்போ நம்ம அதை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஃபோட்டோ ஃபில்டர் இருக்கக்கூடிய இந்த லேயரை ரைட் கிளிக் பண்ணுறேன். ரைட் கிளிக் பண்ணிக்கிட்டு கிரியேட் கிளிப்பிங் மாஸ்க் அப்படின்றத கொடுக்குறேன். அதை கொடுத்த உடனே என்ன ஆகும்னா, கீழே இருக்கக்கூடிய இந்த லேயருக்குள்ளே கிளிப் மாஸ்க் அப்படின்ற அமைப்பு வந்து நமக்கு கிடைச்சிருச்சு. இப்போ பாருங்கள், இப்போ இந்த கேரக்டர் இருக்கக்கூடிய லேயரில் மட்டுமே நமக்கு இந்த ஃபோட்டோ ஃபில்டர் வந்து அப்ளை ஆகிருக்கிறது பார்க்க முடியுது. இப்போது நான் இந்த கேரக்டர் இருக்கக்கூடிய இந்த லேயரை செலக்ட் பண்ணிக்கிட்டு இப்போது கர்வ்ஸ் எடுத்துக்கிட்டு இந்த கர்வ்ஸில் லேயர்ஸு ஷேடோஸை கொஞ்சமாக குறைச்சிக்கிறேன். அடுத்தது ரெட் சேனல் எடுத்துக்கிறேன். ரெட் சேனலில் கொஞ்சமாக ரெட்டை கம்மி பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த அட்மாஸ்பியரோட நம்ம மேட்ச் பண்ணுறதுனால கொஞ்சம் ரெட் அதிகமாக இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் எனக்கு தெரியுது. ஸோ அதனால் நான் கொஞ்சமாக ரெட்டை கம்மி பண்ணிவிட்டு அடுத்து ப்ளூ சேனல் எடுத்துக்கிறேன். ப்ளூ சேனலில் ஹைலைட்டில் கொஞ்சமாக ப்ளூ அதிகப்படுத்திக்கிறேன். ஸோ இது வந்து எனக்கு பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்றது தோணுது என்னுடைய பார்வைக்கு. இது பிஃபோர், இது சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு லேண்ட்ஸ்கேப் படம். அதில் நாம்
லேண்ட்ஸ்கேப் மிக்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புதுசாக அறிமுகப்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு வசதியை பயன்படுத்தி ஒரு கேரக்டர் அதில் நம்ம இணைச்சு ஒரு செயற்கையான ஒரு காட்சியை வந்து இப்போ உருவாக்கியிருக்கோம். இப்போது இங்கே இருக்கக்கூடிய கலர் வந்து கொஞ்சம் பொருத்தம் இல்லாத மாதிரியான ஒரு தோற்றம் இருக்குது. அதை வந்து சரி பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, எல்லா லேயருக்கும் மேலே ஒரு நியூ லேயரை நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். நியூ லேயரை கிரியேட் பண்ணிக்கிட்டு ப்ரஷ் டூலை நான் எடுத்துக்கிறேன். அதுக்காக கீபோர்டில் பி ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ப்ரஷ் டூலை எடுத்துக்கிட்டு ப்ரஷ்ஷுடைய சைஸை நான் பெருசு பண்ணிக்கிறேன். ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் மவுஸுடைய கர்சரை இடமும் வளமும் நீங்கள் நகர்த்துனீங்க அப்படின்னா ப்ரஷ்ஷுடைய சைஸ் வந்து சிறுசும் பெருசும் ஆகும். அதே மேலேயும் கீழேயும் நகர்த்துனீங்க அப்படின்னா அதனுடைய ஹார்ட்னஸ் வந்து நமக்கு இங்கே மாறதை பார்க்க முடியும். ஸோ ஹார்ட்னஸ் வந்து நான் 0ல் வச்சுக்கிறேன். ப்ரஷ்ஷுடைய சைஸை நான் இந்த அளவில் வச்சுக்கிட்டு இங்கே இருக்கக்கூடிய ஃபோர்க்ரவுண்டை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிக்கிட்டு இதில் நான் ஒரு வயலட் பிங்க் இந்த மாதிரியான ஒரு கலரை வந்து நான் தேர்ந்தெடுத்துக்கிட்டு ஓகே கொடுத்துட்டு இப்போ எவ்வளோ ப்ரஷ்ஷை எவ்வளோ பெருசு பண்ண முடியும், இப்போ இந்த இடத்த கவர் ஆகிற மாதிரி பெருசு பண்ணிக்கிட்டு ஒரு கிளிக் பண்ணுறேன். இது போதுமானதாக இருக்கும். இப்போது பிளெண்ட் மோடில் ஓவர்லேயே நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், இது பிஃபோர், இது ஆஃப்டர். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, இப்போது கண்ட்ரோல் T ட்ரான்ஸ்ஃபார்ம் டூலை பயன்படுத்தி நமக்கு இன்னும் இதை வந்து எவ்வளோ பெருசாக்கணுமோ அந்த அளவில் நம்ம பெருசாக வச்சுக்கலாம். இந்த அளவில் நான் வச்சுட்டு என்டர் கொடுத்துட்றேன். புதுசாக உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே டபுள் கிளிக் பண்ணுறேன். அப்படி இல்லை அப்படின்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய எஃபெக்ட்ஸை கிளிக் பண்ணி பிளெண்டிங் ஆப்ஷனை தேர்ந்தெடுத்துக்கலாம். இப்போ இதை தள்ளி வச்சுக்கிட்டு இப்போ இதை நகர்த்தும் போது நமக்கு ஒரு சரியான ரிசல்ட் வந்து கிடைக்கல. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கே கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணும்போது இது ரெண்டாக பிரிஞ்சிருந்த பார்க்க முடியுது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை அப்படியே கிராஜுவலாக நகர்த்தும் போது நமக்கு ஒரு ஸ்மூத்தான ஒரு ஃபீல் வந்து அங்கே ஆகிறத பார்க்க முடியுது. அந்த சேச்சுரேஷனுடைய அளவு ஹைலைட் இருக்கக்கூடிய ஏரியாவில் சேச்சுரேஷன் அளவு ரொம்ப தூக்கலாக இல்லாமல் அளவான ஒரு முறையில் இருக்கிறத பார்க்கலாம். இந்த அளவு நான் வச்சுக்கேன். இது பர்ஃபெக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ ஓகே கொடுத்துடலாம். இப்போ இது பிஃபோர், இது ஆஃப்டர். செயற்கையான ஒரு காட்சியை வந்து ரொம்ப அழகாக நம்ம வந்து உருவாக்கியிருக்கோம். இப்போ இது ஒரிஜினல், இது நம்ம உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு காட்சி. திரும்பவும் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், அடோபி ஃபோட்டோஷாப் மாதிரியான ஒரு டிஜிட்டல் இமேஜிங் சாஃப்ட்வேரில் தினமும் புது வசதிகளை வந்து அறிமுகப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. அதை சரியான இடத்துல சரியான வகையில் நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அழகான அவுட்புட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இன்றைக்கி கொடுத்த இந்த தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். உங்களோட வேல்யூபிளான கமெண்ட்ஸை வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதே போல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி நண்பர்களே.